ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா டால் பண்ண போகிறேன். எல்லாருமே துவரம் பருப்பு வச்சுலாம் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சிறுபருப்பு வச்சு ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து சிறுபருப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, ஒரு தக்காளி போதும். அதுதான் வச்சு தாளிக்க போகிறோம். இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். டாலுக்கு இந்த பாருங்கள், சிறுபருப்பு ரொம்ப குழைய வேணாம், மலர்ந்த மாதிரி இருந்தால் போதும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுப்புன்னு வரும். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து மோர் மிளகா வச்சுருக்கேன். இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு இது வச்சுருக்கேன் பேனு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கடுகு போட்டுப்போம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு ஐட்டமாக உள்ளே போட்டுக்கலாம். முதல்ல இஞ்சி, பூண்டு இதை போட்டுக்குவோம். இது எண்ணெயில் பொரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி போடுறதுனால அந்த சில பேருக்கு வந்து பிடிக்காது. இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்துச்சுன்னா இது கூட அந்த மோர் மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மோர் மிளகா கிள்ளி போட்டுட்டேன் நான். பொரிஞ்சு வர டைமில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க. நான் ரைஸ்க்கு செய்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். நான் ரைஸுக்கு தான் சுட ரைஸ் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நாளிலேருந்து மிதுக்கு ஸ்கூல் லீவ் வேறு, ஆஃப் இயர்லி லீவு. இன்றைக்கி ஹிந்தி எக்ஸாம், அந்த அம்மாவுக்கு ஹிந்தியும் ட்ராயிங்கும். இது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக இப்போ பாப்பா வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கா, தங்கச்சி. ஸோ ஃபுல்லாக எங்களுக்கு 10 நாள் அங்கே தான் பொழுது போக. இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். இதில் காரம் உங்களுக்கு பத்தலை, நான் எங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இது கூட கொஞ்சம் சாம்பார் பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாரி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன். இந்த புளிப்பு போதும். புளிப்பு பத்தாது, புளிப்பு வேணுன்றவங்களுக்கு வந்து எலுமிச்சப்பழம் ஒன்று புழிஞ்சு விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுங்களா, இப்போ தக்காளி போட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டு நம்ம பருப்பை இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். போதும். தக்காளி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நம்ம வாயில் கடிப்படுற அளவுக்கு இருக்கணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போதும். நம்ம அந்த பருப்பை ஊற்றிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், ஊற்றியாச்சு. பருப்பு பாருங்கள், ரொம்ப குழையில எப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொதிச்சிட்டோம். இதில் கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கலாம்.
நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். போதும். பாப்பாவுக்கு தனியாக சாப்பாடு கொடுக்குறப்போ கொஞ்சம் போட்டு கொடுத்துருவேன். கொத்தமல்லி போட்டு விட்டுருலாம். கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிட்டா நம்ம டால் தடுக்கா ரெடி. நம்ம துவரம்பருப்பில் செய்யலாம், சிறுபருப்பில் செய்யலாம், மைசூர் பருப்பில் செய்யலாம், இல்லை இந்த 3 பருப்பையும் ஒன்றா வச்சு அப்படியும் செய்யலாம். நல்லாயிருக்கும். இதுக்கு புளிப்பு வேண்டவங்க லாஸ்ட்டாக வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் விட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கொதி வருது. கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டா நம்ம தால் ரெடி. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை எதனா குழம்பு செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.